உன் மேல லவ்வோ லவ். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஆம்பிளிஃபைட்ல இன்னும் நல்லா இருக்கு. இஃப் த லார்ட் டிலைட்ஸ் இன் அஸ், கர்த்தர் நம்ம மேல் மனமகிழ்ச்சியா இருக்கிறார் அப்படின்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார், மனமகிழ்ச்சியா இருக்கிறார். உங்க மேல டென்ஷனா இல்லை, ஐயோ இது அப்படி இல்லை. உங்க மேல எப்படி இருக்கிறாரு? உங்க மேல ஒரு கோபமே இல்லை, உங்க மேல லவ்வோ லவ். என்னங்க இருக்கீங்களா? கர்த்தர் நம்மேல் எல்லாம் சொல்ல என் மேல பிரியமா இருக்கிறார். டெய்லி காலையில் ஒரு 10 வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் என் மேல பிரியமா இருக்கிறார், கடவுள் என் மேல பிரியமா இருக்கு. பிரியம் வைக்காத கணவரும் பிரியம் வைப்பார், பிரியம் வைக்காத மனைவியும் பிரியம் வைப்பாங்க. பிரியம் வைக்காத மனிதர்கள்லாம் உங்க மேல வந்து பிரியம் வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்க மேலே உங்களுக்கு லவ் வரும்? வாழ்க்கையில் கொடுமையானது என்ன தெரியுமா? இவங்களே உங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. என் எதிரி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்று நிறைய பேர் காட்டிட்டு இருக்கிறாங்க. இவன் தான் எதிரி, இவனை தொலைச்சு கட்டுன்னு சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு தன்னையே எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் என் லைஃப்பில் நான் இதை சொல்ல முடியும். என்ன எனக்கு எப்போ பிடிச்சிச்சுன்னா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு என்னைக்கு கண்டுபிடிச்சனோ அன்னைக்கு. ஆமென். கடவுள் என் மேலே பிரியமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் மேலே பிரியமா இருக்கு. இதெல்லாம் உள்ள இறங்கணும் பாருங்க. வெளியில் கடன் இருக்கும், வியாதி இருக்கும், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும், அதெல்லாம் இல்லை. என் மேலே பிரியமா இருக்க சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா நொறுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ஒட்டைகிறத பார்ப்பீங்க. அது கீழே போகும், நீங்க மேலே வருவீங்க. இதுதாங்க அடிச்சு நொறுக்கிற போராயுதங்கள். இது சும்மா கிடையாது, இதெல்லாம் ஆயுதங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆயுதங்கள். சண்டை நடக்குது, என்கிட்ட வெப்பன்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க, இதுதான் வெப்பன். ஆமென்.